32 ஆண்டுகாலம் அதே கட்சியிலே இருந்ததனால் அந்த பைத்தியக்கார பட்டமா? துரை வந்து உலகத் தலைவர். அவருக்கு நிகர் சொல்லணும்னா டொனால்ட் ட்ரம்ப், சீனாவுடைய ஷி ஜின்பிங், மூணாவது நம்முடைய இந்திய பிரதமர் மோடி. அரசியல் அவருக்கு எதுவும் தெரியல அப்படின்றீங்க, அவர் எல்கேஜி அப்படின்றீங்க. ஆனால் ஒரு எம்பி என்பது அவருக்கு தகுதிக்காக கொடுக்கப்பட்டதா இல்லை. தமிழே முழுமையா பேச தெரியாது துரை வைக்க. ஆமா, இந்த மொழிக்கான தனித்த அடையாளம் உங்களுடைய ஊடகத்திலே இருக்குது, ழகழம். அந்த ழகழத்தை வந்து அவர் கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுங்க பார்ப்போம். நாங்கெல்லாம் ஈரோடு, காஞ்சி, கலிங்கப்பட்டி, திருக்கோலை இப்படி வார்ப்பிக்கப்பட்டவர்கள். நாங்கெல்லாம் அந்த ப்ராடக்ட். அவர் எங்கிருந்து வார்ப்பிக்கப்பட்டார்னா நாக்பூர் ப்ராடக்ட். அவர் வலதுசாரி கார்பரேட் சிந்தனை ஓட்டத்துக்கு வந்தவர். துரை வந்ததற்கு பின்னால் தலைவர் வைகோ அவர்கள் மனம் மாறியதுக்கு பின்னால் தான் அதுவரையிலும் சேனாதிபதியாக இருந்த என்னை 3 முறை அவருடைய உயிரை பாதுகாத்த என்னை துரோகி மாத்தையான்னு சொல்லுகின்ற அளவுக்கு அவர் துணிந்தாருன்னா அவரை மனமாற்றி செய்தவர் இந்த நாக்பூர் ப்ராஜெக்ட் துரை தான். நீங்கள்லாம் வெளியேறிய பிறகு மதிமுகவின் எதிர்காலம் வெளியேறவில்லை, வெளியேற்றப்பட்டு அதான் மகன் திமுகவா ஆயிடுச்சு. இனிமேல் அதை பற்றி நம்ம ஏன் யோசிக்கணும்? துரை வைகோ அவர்கள் இன்னொரு கடுமையான ஒரு விமர்சனத்தையும் உங்க மேல. இன்னொன்று தயவு செய்து சொல்ல, அவர் துரைன்னு மட்டும் சொல்லுங்க, வைகோன்னு கூப்பிடாதீங்க. அந்த வைகோ என்ற பெயர் வைப்பதற்கு தகுதி இல்லாத பாசிசம் நீங்களும் இப்ப திணிக்கிறீங்க இல்லையா? ஒரு தகவல் தொடர்பை நீங்கள் தவறான பாதையில் பயன்படுத்தி நான் யாராருக்கிட்டலாம் பேசணுன்றது நீங்க ஒட்டு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு உளவாளி. இதுக்கே துரை மேல வழக்கு போட்டு ஒரு சிறையில் தள்ள முடியும். என்னை துரோகின்னு சொன்ன போது நான் கண் கலங்கினேன். ஆனால் என்னை எப்பொழுது கட்சி விட்டு நீக்கினாங்களோ அன்னைக்கு நான் எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்து தான் அந்த நாளில் நான் கொண்டாடுறேன். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் நினைக்கிறார் திரு மல்லை சத்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். அப்பனா மன உளைச்சலேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இன்பமோ துன்பமோ 3 நாளுக்கு மேல ஒன்றும் இல்லை. அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் அதால அது கடந்து வந்துதான் ஆகணும். அதுக்காக நம்ம முடங்கி உட்கார்ந்து முடியாது இல்லை. அதால அது கடந்து போய் தான் இருக்கும். துன்பங்கள் இருக்கலாம், ஆனால் அதுவே நிரந்தரம் இல்லை. அதை கடந்து நம்ம போய் ஆகணும். அதுக்காக எங்களை மாற்றி அமைச்சிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். 4 நூற்றாண்டை கடந்து வைகோ அவருடனே பயணித்தவருக்கு துரோகி பட்டம் 32 ஆண்டுகள். 1994 துவங்கி இன்னும் வரலும் 32 ஆண்டுகள் என் வாழ்க்கையில வந்து ஒரு மறக்க முடியாத விருதை தலைவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கடுத்து அவர் மகன் உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்காரு, வீழ்வேன் என்று நினைத்தாயோ பட பைத்தியக்காரா அப்படின்ற சொல்லி அந்த வாசகத்தையே சொல்லியிருக்காரு. இல்லை, அது அந்த வீழ்வேன் என்று சொல்லுன்றது நான் தொடர்ந்து சொல்றது தான். அந்த துரைக்கு வந்து இன்னும் ஒரு எல்கேஜியில் தான் இருக்கிறார், இன்னும் அரசியல் தெரிஞ்சிக்காத அளவர். வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்பது ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு தனி மனிதன் வைக்கின்ற முழக்கம். அது ஒரு போர் முழக்கம். முண்டாசு கவிஞன், முறுக்கு மீசைப்புலவன், எட்டயபுரம் பாரதி வைத்த முழக்கம் அது. அன்றைக்கு ஆதிக்க பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க நாங்கள் வீழ்ந்து விழுவ நினைத்தாயோ அப்படின்ற வைக்கின்ற கேள்வி. அவங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன். மகன் திமுக வந்து ஒரு கட்சி தலைவர் இருக்காரு, ஒரு அலுவலகம் இருக்குது, ஒரு 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 நிகழ்வுகள் இருக்கு. அப்போ ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு தனி மனிதன் எழுப்ப வேண்டிய கேள்வியை என்னை கட்சி விட்டு நீக்கின அன்னைக்கு காஞ்சிபுரத்திலும், மாமல்லபுரத்திலும், செங்கல்பட்டிலும் எனக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. அப்போ நான் இட்ட பதிவு தான், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, களம் காத்திருக்கிறது, சந்திப்போம் நான் எழுதுறேன். அப்படின்னா என்னன்னா, அவங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன், நான் ஒரு தனி மனிதனாக நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, களத்தில் சந்திப்போன்றது செய். இது அவர் புரிந்து கொள்ளாமல் அவர் வந்து ஒரு தனி மனித நோக்கி ஒரு அரசியல் கட்சி 32 ஆண்டுகள் ஒரு பாரம்பரியமா இருக்கிற ஒரு கட்சி வந்து ஒரு தனி மனிதனை எதிர்த்து நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா இதில் யார் வலிமையானவர்கள் என்பது அதிலே ஒரு லீடாக புரிஞ்சுக்கலாம். அப்ப நான் எவ்வளவு பெரிய வலிமையானவன் என்பது அதையும் கடந்து செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் 117ஆம் பிறந்த நாள் விழாவில் A to Z முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரையிலும் பேசணுங்க. அத்தனை பேரும் என்னை குறிவைத்தே பேசினாங்க. அதுல அவங்க கொடுத்த உயிரை விருது தான் பைத்தியக்காரா 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 அப்படின்னு. அதால அந்த புரிதல் இல்லை. அந்த பைத்தியக்காரன்றதுக்கு ஒரு அர்த்தம் இங்க தேவைப்படுது. 32 ஆண்டுகாலம் அதே கட்சியிலே இருந்ததுனால் அந்த பைத்தியக்கார பட்டமா? அது நாட்டு மக்கள் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, அந்த சொல்லுவாங்க, அந்த ஏர்வாடி நாகூர்லேருந்து தப்பிச்சு ஓடியாந்தவங்க வந்து இவங்க ஊரில் பைத்தியக்காரங்க, இவங்க ஊரில் பைத்தியக்காரன்னு அவங்க பாட்டு தான் பைத்தியம் பிறர பைத்தியம் சொல்லுவாங்க. கிராமங்களோட பழமொழி தான் பைத்தியம், ஆனால் பிறர் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு வருவாங்க. அது போல ஒருவேளை அவருக்கு ஒருவேளை அது உச்சத்தில் இருக்கலாம்.
அதெல்லாம் அவர் நினச்சிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஒரு முறை இந்த பைத்தியம் சொன்னதால ஒரு சின்ன செய்தி ஞாபகம் வருது. வின்சன் சர்ச்சில் வந்து அவர் அதிபராக இருக்கும்போது, பிரதமராக இருக்கும்போது, அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையை சுற்றி பார்த்துட்டே வர்றார். ஒரு இடத்துல வரும்போது ஒரு 2 இளைஞர்கள் வந்து அவர் அந்த நடந்து வர பாதையில் காலத்துக்கு மேலே அப்படியே வச்சுட்டு அப்படியே நிற்பாங்க. போலீஸ் வந்து காவலர்லாம் காலையிடு அப்படின்வான், எல்லாம் அப்படின்வான். அப்புறம் சர்ச்சில் பேசுவார், என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ட்டு. யார் நீங்க அப்படின்னா, அப்போ அவன் சொல்லலாம், நான் தான் பிரிட்டனுடைய பிரதமர் வின்சன் சர்ச்சில் அப்படின்னா. அவன் அப்படியே கைத்தட்டி சிரிச்சுட்டு, இப்போ தானே வந்திருக்கிறேன், இன்னும் ஒரு மாதம் சிகிச்சை எடுத்துக்கிட்டா சரியாயிடும் அப்படின்னு. நான் யார் தெரியுமா, நான் தான் இங்கே ஜெர்மனியுடைய அதிபர் ஹிட்லர். அவர் யார் தெரியுமா, அவர் தான் முசோலினி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதுபோல் அவருக்கு அது உச்சத்தில் இருக்குது. அவர் ஒரு உலகத் தலைவர் தான், மாற்றம் இல்லை. துரை வந்து உலகத் தலைவர். அவருக்கு நிகர் சொல்லணும்னா டொனால்ட் ட்ரம்ப்பு, சீனாவுடைய ஜி ஜின்பிங், 3வது நம்முடைய இந்திய பிரதமர் மோடி, எதிர்கட்சி தலைவர் இருக்கிற ராகுல் காந்தி கூட இவருக்கு அடுத்து தான் வர்றார். இவர் 4வது இடத்துல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை, முக்கிய தலைவர். அதனால் அவர் இப்போ அரசியலுக்கு வந்துட்டு இந்த பாய்ச்சிட்டு இருக்கிறார். இதுக்கு இதுக்கான விடைகள் என்னன்றது விரைவில் தெரியும். அதில் அவங்க இன்னும் அரசியல் தெரிஞ்சிக்காம இருக்கிறதால தான் இவ்வளவும் பிரச்சனைகள். இல்லை, அரசியல் அவருக்கு எதுவும் தெரியல அப்படின்றீங்க, அவர் எல்கேஜி அப்படின்றீங்க. ஆனால் அவர் எம்பி நோக்கி கடந்து பணிச்சுட்டே இருக்காரு. எம்பி என்பது அவருக்கு தகுதிக்காக கொடுக்கப்பட்டது அல்ல. ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியுடைய தலைவருடைய மகன். அது ராஜ்யசபா அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம், நின்று ஜெயிச்சு தானே வர்றாரு. திமுக கூட்டணியில் அது முரண் இருந்தும் நான் தீப்பெட்டி தனிச்சின்னதுலாம் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பகிரங்கமாக அறிவிக்கிறார் இல்லையா, அந்த திருச்சியிலேயே. திருச்சி நாடாளுமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 அமைச்சர்கள் இருக்காங்க. அண்ணன் நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அண்ணன் ரகுபதி, மெய்யநாதன், 4 அமைச்சர்கள் இருக்காங்க. ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கிறார், புதுக்கோட்டையில் அப்துல்லா இருக்கிறாரு. ஒரு கம்யூனிஸ்ட் தொகுதி, ஸ்ரீரங்கத்தில் எம்எல்ஏ. அப்போது ஒரு வலிமையான வேற எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இல்லாத 4 அமைச்சர்கள் இருக்கின்ற ஒரு தொகுதி அது. இவர் அப்படி பேசுறதற்கு பின்னால் முதலமைச்சர் வந்து சொன்னார், இதில் எந்தவித சுணக்கமும் ஏற்பட்டக்கூடாது, அவர் வெற்றி பெற வர்றதுக்கு பார்த்துக்குன்னு சொல்லி மாவட்ட செயலாளர்லாம் உத்தரவிடுறாரு. ஆக வெற்றி பெற்றது வந்து அவர் மட்டும் வெற்றி பெறல, போட்டியிட்ட 40 தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. அது ஏதோ அவரோட தனிப்பட்ட வெற்றி அல்ல, அது வந்து ஒரு கூட்டணியுடைய வெற்றி. உங்களுக்கு தெரியும், நம்ம இந்திய அரசியலில் ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர்ன்றதுல தலைவர் வைகோவை மறுதளிக்க முடியாது. அந்த தலைவனே பல முறை நாடாளுமன்றத்தில் நின்று தோத்திருக்கிறார் என்பதை துரை புரிஞ்சுக்கணும். அவர் தோத்திருக்கிறார், இவரு வெற்றி பெறாரு. அதே மாதிரி 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்கள் நல கூட்டணியில் கோயில்பட்டி தொகுதி தனக்கு வேணும்னு தலைவர் வைகோ வாங்குறாரு. ஆனால் கடைசி நேரத்தில் முடிவு தெரிஞ்சிருச்சு, இது தேராது அப்படின்னு. ஆனால் முன்னேறிய தலைவர் வைகோ வந்து அதுலேருந்து பின்வாங்குறாரு, போட்டியிடல அவர். அந்த கட்சி அந்த தேர்தலில் தலைமை கழக நிர்வாகிகள் சார்பில் நான் தான் போட்டியிட்டேன் தேர்தலில். நான் வேண்டான்னு சொல்லி ஓடினேன், ஆனால் என்னை கூப்பிட்டு வழியை நிற்க வச்சாங்க. அப்போது ஒரு கூட்டணி வெற்றி, அது வந்து அவரோட வெற்றி அல்ல. அதுக்காக அவர் வந்து உலகத்தின் ஆக சிறந்த அறிவாளி, அறிவுஜீவன்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தமிழே முழுமையாக பேச தெரியாது துரை வைகோ. ஆமாம், நீங்கள் தமிழுடைய ஆக சிறந்த சிறப்புகளில் ஒன்று எப்படின்னா, இது உலகத்திற்கும் ஒரு மிக அந்த தாய்மொழிகளில் சிறந்த மொழி செம்மொழி என்பதெல்லாம் கடந்து இந்த மொழிக்கான தனித்த அடையாளம் உங்களுடைய ஊடகத்திலே இருக்குது, ழகழம். அந்த ழகழத்தை வந்து அவர் கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டார் அவர். இப்போ இதுவரையிலும் ஏதாவது திருக்குறள் சொல்லியிருக்கிறாருன்னா சொல்ல தெரியாது. இப்போ சிலப்பதிகாரத்தை என்ன பேசுவாரான்னா தெரியாது. நாங்கள்லாம் ஈரோடு, காஞ்சி, கலிங்கப்பட்டி, திருக்கோலை இப்படி வார்ப்பிக்கப்பட்டவர்கள் நாங்களாம். அந்த ப்ராடக்ட் அவர் எங்கேருந்து வார்ப்பிக்கப்பட்டார்னா நாக்பூர் ப்ராடக்ட். அவர் வலதுசாரி கார்பரேட் சிந்தனை ஓட்டத்துக்கு வந்தவர். எனவே தான் அவருடைய மனசாட்சியாக இருக்கின்ற சேலம் மாவட்ட செயலாளர் மகேந்திரவர்மன் நேற்று சொல்லியிருக்கிறார், நாங்கள் பிஜேபி கூட தான் கூட்டணிக்கு போகணும்னு ஒரு ஊடகத்துக்கு சொல்கிறார். அப்படின்னா இவங்க எல்லாருமே அந்த வலதுசாரி கார்பரேட் சிந்தனையாளர் என்பதின் இவங்க வந்து நாக்பூரோட தயாரிப்பு என்பதையும் அவருடைய பேச்சு நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக போகுது. நாங்கள் திராவிட இயக்கத்துடைய வார்ப்புகள் இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்க மதிமுக பாஜக கூட்டணி தான் போகும், அதெல்லாம் அடிக்கடி துரை வைக்க மோடி சந்திக்க திருச்சி வரும்போதே
தனிப்பட்ட முறையில் சந்திக்க முயற்சி எடுத்தார் அப்படின்ற நீங்களே தான் போட்டு உடைச்சிட்டீங்க அதை. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் வைகோ அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சு இந்த கூட்டணி தான் இருக்க போறோம்னோ ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரு. ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? தலைவர் வைகோவை பொறுத்தவரையிலும் அவர் சொல்றதை நம்ம கேட்டுக்கலாம். இல்லை, பாஜகவுடன் அவருக்கு நீண்ட நெடிய ஒரு உறவு இருக்குது. வாஜ்பாய் காலத்திலேருந்து அவர் பல முறை நான் சொல்லிக்கிறேன் அவரோட செல்ல பிள்ளை அப்படின்னு. மோடி இதுலேயும் 2014 இருக்கும்போதும் ஒரு உறவு இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ ஆனால் நான் இங்கே திமுகவில் தான் இருப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு தானே இருக்காரு. 2001 போய் 22 தொகுதி கையெழுத்து போட்டு அறிவாலயத்தில் நானும் தான் கூட போனேன். கூட்டணி போட்டு ஒப்பந்தம்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த தேர்தல் பரப்புரைக்கு வேட்பாளர் வச்சு போய் ஆகணும். ஓர் இரவில் நிகழ்கின்ற மாற்றத்தின் பெயர் தான் அரசியல் அப்படின்வாங்க. என்ன மாற்றம் நடந்து தெரியாது. அவருக்கு மட்டும்தான் தெரியும், துரைக்கு தெரியும். ஏன்னா துரை தான் அதெல்லாம் ரொம்ப அந்த டீலிங்லாம் அவர் தான் பண்ணக்கூடியவர், எல்லாரும் சொல்ற மாதிரி. டீலிங் சொல்லும்போது என்ன சூட்கேஸ் டீலிங்கா இல்லை சீட்டு எது வேணாலும் இருக்கலாம். நீங்க எதெல்லாம் கற்பனையில் வச்சுக்கிறீங்க அது எல்லாமே இருக்குது, இல்லைன்னு நான் மறுதளிக்க மாட்டேன். அப்போ 22 தொகுதி கையெழுத்து போட்டு வந்த தலைவர் ஏன் அங்கிருந்து வெளியேறினார்? 2006 சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவோட தான் கூட்டணி இருக்கணும் நாங்கள் எல்லாரும் வலியுறுத்தோம். காரணம் 19 மாதம் பொடா சிறையில் இருந்த தலைவர் வைகோ அவர்கள் வெளியில் வந்து எம்பி தேர்தலில் 4 தொகுதியில் நின்று வெற்றி பெறுறோம். அடுத்து வந்து அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு முடிவெடுக்கிறார். மாலையில் திருச்சியில் நடைபெறுகின்ற மாநாட்டுக்கு போக வேண்டிய தலைவர் வைகோ அவர்கள் 11 மணிக்கு பாய்ஸ் கார்டன் என்னையும் சேர்த்து கருப்பு ஷர்ட்டோட 8 மணிக்கு வச்ச பெருமை அவருக்கு உண்டு. எனவே அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்பது நீரில் எழுதி வைக்க வேண்டிய, அழிக்க முடியாத நீரில் எழுதக்கூடிய ஒரு முக்கியமான பத்திரத்தில் பதிவு செய்ய வேண்டியது. அல்லது அந்த கடல் அலை வந்து போகிற இடத்துல அந்த மணலில் எழுதி வைக்கிற மாதிரி தான் அது சொல்வார். நடந்தா மகிழ்ச்சி, அப்படி நடக்கலனால அது ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்று செய்தியும் அல்ல. கட்சியிலேருந்து வெளியே வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் அடிக்கடி தலைவர் பேசுகிறோமா தலைவர் வைகோ அப்படின்னு தான் குறிப்பிட்றீங்க. நாங்கள் அப்படி உருவாக்கப்பட்டவர்கள், வார்ப்பிக்கப்பட்டவர்கள். ஆனால் நேற்று துரையோடைய மனசாட்சி மகேந்திரவர்மன் சேலம் மாவட்ட செயலாளர் பேசும்போது நாய் பொறுக்கி பசங்க யாரை குறிப்பிடுறேன்? என்னையும் சேர்த்து தான் என்னை குறிப்பிடுறாரு. நாஞ்சி சம்பத்தை சொல்கிறாரு, வல்லம் பஷீரை சொல்கிறாரு, சீமான சொல்றாரு. ஒரு கட்சியுடைய செயல்பாட்டாளர்களை எப்படி வார்ப்பிக்க வேணுன்றது தலைவர்கிட்ட இருந்து நாங்கள் பயிற்சி பெற்றவர்கள். இந்த ப்ராடக்ட்ல அந்த நாக்பூர் ப்ராடக்ட் இருக்கிறார்ல நம்ம துரை பைத்தியக்காரன் சொன்னதுக்கும் அவங்க அப்பா துரை வந்ததற்கு பின்னால் தலைவர் வைகோ அவர்கள் மனம் மாறியதுக்கு பின்னால் தான் அதுவரையிலும் சேனாதிபதியாக இருந்த என்னை 3 முறை அவருடைய உயிரை பாதுகாத்த என்னை துரோகி மாத்தையான்னு சொல்லுகின்ற அளவுக்கு அவர் துணிந்தாருன்னா அவரை மனமாற்றி செய்தவர் இந்த நாக்பூர் ப்ராஜெக்ட் துரை தான். அங்கு துரோகி மாத்தையான்னு சொன்னதற்கும் இங்க பைத்தியக்காரன் சொல்றதுக்கும் இங்க நாய் பொறுக்கி முல்லை மாதிரி இப்படின்னு சொல்றதுக்கும் இதெல்லாம் ஒரே வழியில வராங்க. முன்னேறி போகின்றது தான் பின்னேறி போகின்றாங்க. அதால எங்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் அறம் சார்ந்த அரசியலை செய்ய விரும்புகிறோம். அந்த அரசியலில் நாங்கள் இருக்க விரும்புகிறோம். எங்களுக்கும் அவர்களுக்குமான வேறுபாடு இதுவாகத்தான் இருக்க முடியும். நான் உறுதிதான். அந்த வேறுபாடு 2026 பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றீங்க வேறுபாடு என்பது? உங்களோட அரசியல் களம் எப்படி இருக்க போது, அவருடைய அரசியல் களம் எப்படி? நாங்கள் நிச்சயமாக ஒரு அரசியல் இயக்கத்தில் 32 ஆண்டுகள் எங்களுடைய வசந்த காலத்தை தொலைத்திருக்கிறோம். உண்மையான வசந்தி திரும்ப பெற முடியாத ஒன்று. என்னுடைய இளமை காலங்களை ஒட்டுமொத்தமாக நான் மட்டுமல்ல, இது போல லட்சக்கணக்கானவர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கமாக குறுகி அதுக்கப்புறம் இப்போ சில ஆயிரம் பேர்களாக நாங்கள் இருக்கிறோம்னா அத்தனை பேரும் எங்களுடைய இளமையை தொலைத்திருக்கிறோம் அவருக்காக. அப்போ நாங்கள் இந்த அரசியல் இருந்திருக்கிறோம். எனவே இந்த அரசியலில் நாங்கள் படித்தது சர்பிட்டி தியாகராயர், TM நாயர், நடேசனார், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், வைகோ, இப்போ இருக்கிற தளபதி MK ஸ்டாலின், அண்ணன் திராவிட கழக தலைவர் வீரமணி, அண்ணன் கொளத்தூர்மணி, இது போன்ற தலைவர்களை பார்த்து வளர்ந்தவர்கள் நாங்கள். எனவே அந்த திராவிட இயக்கத்தை உள்வாங்கி இருக்கின்ற நாங்கள் அந்த திராவிட இயக்கம் பட்டு போகாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. எனவே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு எங்களால் ஆன பணிகளை செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாகி கொண்டோம். அதே கூட்டணியில் தான் இப்போ மதிமுகவும் இருக்க போகிறாங்கன்னு இருக்க போகிறான்றது அது ஊடகம் தான். அது ஏன்னா நேற்று இல்லை அவர் மாவட்ட செயலாளர் தானே சொல்லியிருக்காரு.
மாவட்ட செயலாளர் தலைவரும் சொல்லலையே. மாவட்ட செயலாளர் கட்சியோடைய கஸ்டோடியன் மாதிரி, ஒரு டிஸ்ட்ரிக்டோட கஸ்டோடியன், அவங்க கட்டுப்பாடுல தான் கட்சி இருக்கும். ஒரு மாவட்ட செயலாளர் சொல்றது தான் தலைமை கழகம் பிரதி எடுத்துக்கணும். அவங்க சொல்ற முடிவுகள் தான், ஏன்னா அவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. அப்போ ஒரு மாவட்ட செயலாளரே சொல்றாரு அப்படின்னா, நேற்று கடந்த போன வாரம் கூட நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் வந்து இந்த நெல் ஈரப்பதம் குறித்து பார்க்க திருச்சிக்கு வராரு. மாவட்ட அமைச்சருங்க இருக்காங்க, அங்க அண்ணன் நேரு அவர்கள் இருக்காங்க, சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி இருக்காங்க, அங்க எம்எல்ஏங்க இருக்காங்க. அவங்க யாரும் போய் அந்த அமைச்சரை பார்க்கல. ஆனால் இவர் மட்டும்தான் அவர் போய் பங்கேற்பாங்க. அவங்க கூட போய் பங்கேற்று கை குலுக்கி பேசிட்டு வர்றாரு. அப்படின்னா இவரோட நட்பு தொடர்ந்து புதுப்பிச்சு தான் வர்றாரு. நேற்று முன்தினம் கூட நம்முடைய இந்திய குடியரசு துணைத் தலைவர் மேதகு அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூர் வருகின்ற போது ஒட்டுமொத்த கோவை மிஷினரியே போய் அவர் வரவேற்கணும்னு சொல்லிட்டு தலைவர் வைகோ அவர்களும் நம்ம நாக்பூர் ப்ராடக்ட் துரை அவர்களும் சொல்லி அவர் போய் வரவேற்காங்க. அவர் குடியரசுத் தலைவர், நல்ல மனிதர், அதெல்லாம் மாற்றுகிறது. ஆனால் இது பாஜகவுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுப்பதற்காக இதை பயன்படுத்துகிறார் என்பதை நம்ம புறந்தள்ள முடியாது. எனவே அவர்களை பொறுத்தவரைக்கும் பாஜக ஸ்டாண்ட்ல இருப்பாங்க. அவங்க இருப்பாங்கன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இல்ல, இதுவே உங்களுக்கு தெரியுது இல்லையா? கட்சியின் வெளியிருந்து பாக்குற உங்களுக்கே தெரியும் போது திமுக கூட்டணிக்கு இது தெரியாமலா இன்னும் இருக்கும்? நம்பிக்கை தான் ஒரு கூட்டணியில் இருக்காங்க. உளவுத்துறை ரிப்போர்ட் கண்டிப்பா போயிருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா இருக்கும், போயிருக்கலாம். இப்போ இருக்கும்போது அவங்க கட்சியை வெளியேற்றணும், மதிமுகவை அந்த கட்சியில இருந்து அவங்க ஏன் வெளியேற்றணும்னு நினைக்கிறீங்க? ஒரு கட்சியில் இருக்காங்க, இருந்துட்டு போன கூட நினைக்கலாம். ஒருவேளை மனம் மாறி கூட இருக்கலாம். தலைவர் வைகோ அவர்கள், நான் கூட தான் அன்னைக்கு போன தலைவர் கலைஞர் அவர்களை பார்க்கும்போது உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது அவர் கையை பிடிச்சிக்கிட்டு இவர் அழுந்தாரு, கண்ணீர் விட்டுன்னு சொன்னாரு, உங்களுக்கு நான் எப்படி உறுதுணையாக இருந்தனோ அது போல் நான் தம்பி ஸ்டாலினுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அந்த உறுதியை அவர் கடைபிடிக்க வேண்டும் என்பது நான் விரும்புகிறேன். ஆனால் அது எவ்வளோ தூரம் சாத்தியப்படுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய கட்டுப்பாடில் இப்போ கட்சி இல்லை. அவர் சொல்லி நடக்க போகிறது எதுவுமே இல்லை. திராவிட கழகத்துடைய தலைவர், திராவிட இயக்கத்திற்கான தலைமை பீடம் பெரியார் தடை. அங்கே போய் அவரை நாங்கள் சந்திப்பதற்கு கூடாது அப்படின்றது எந்த விதத்தில் தான்? இது ஒரு பாசிச சிந்தனை தானே. அப்போ இவங்க இது போன்ற எண்ண ஓட்டத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் இவருடைய பயணம் என்பது எனக்கு சந்தேகத்துக்குரிய ஒன்றதாகத்தான் இருக்கு. உங்களோட அரசியல் களத்தை எப்படி அமைக்க போறீங்க? எதை சார்ந்து உங்களோட அரசியல் களம் பயணிக்க போறீங்க? நாங்கள் இதுவரையிலும் எதை பேசி வந்தோமோ, சரியாக 109 ஆண்டுகளுக்கு முன்னால் 1916ஆம் ஆண்டு சர்பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர், நடேசனார் இந்த 3 தலைவரும் ஒன்றிணைந்து முதலாக பிராமணர் அல்லாதோர் இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை உருவாக்கினார்கள். திராவிட இயக்கம் என்பது தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய இயக்கம் அல்ல, ஒட்டுமொத்த சமூகத்துக்கான ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துக்கு பெயர் வைத்த போது அது வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு பெயர் வைக்கிறாங்க. 3 பத்திரிகைகள் நடத்துறாங்க, தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு. அந்த ஆங்கில பத்திரிகையுடைய பெயர் ஜஸ்டிஸ். அந்த ஜஸ்டிஸ் என்பதுதான் அந்த காலகட்டத்தில் தமிழ் சரியாக உச்சரிக்க முடியாதவர்கள் அது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னா அதுதான் நீதி கட்சியாக மாறுகிறது. நீதி கட்சி 20ஆம் ஆண்டு துவங்கப்பட்டாலும் ஆட்சி கட்டில் விரைவிலே பொறுப்பு இருக்குது. எனக்கு 20 ஆண்டுகள் ஆட்சி கட்டில் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற மதிய உணவு திட்டம், ஆலய பிரவேசம், இதெல்லாம் கொண்டு வந்தது அந்த காலகட்டத்தில் தான். அதற்கு பின்பாக அதில் சில தளர்ச்சி ஏற்படுகிறது, நலிவு ஏற்படுகிறது. 36, 37ஆம் ஆண்டுகளில் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலிருந்து வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால் காங்கிரஸ்லிருந்து ஒதுங்கி இருக்கிறார் ஐயா தந்தை பெரியார் அவர்கள். அவர் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்குறார். இப்ப தந்தை பெரியாரை நம்ம இந்த இயக்கத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு சிறையில் மொழிப்போர் பிரச்சனையில் ஈடுபட்டு சிறையில் இருக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் பெல்லாரி சிறையில் இருக்கிறார். அந்த சிறையில் இருக்கிற தந்தை பெரியாரை போய் நீங்க நீதி கட்சிக்கு தலைமை தாங்கன்னு அவர்கிட்ட இந்த பொறுப்பு கொடுக்குறாங்க. பொதுச் செயலாளராக தமிழ்த்தாய் தலைமை பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கிறாங்க. ஆக அன்று தொட்டு 1944 ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரையிலும் அந்த நீதி கட்சியுடைய தலைவராக இருந்தவர் இந்த இயக்கத்தில் பெயர் மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி தான் அண்ணாதுரை அவருடைய பெயரில் கொண்டு வந்த தீர்மானத்துக்காக அண்ணாதுரை தீர்மானம் என்று சொல்லி சேலம் மாநகரில் நீதி கட்சியுடைய பெயர் இனி திராவிட கழகமாக இருக்கும்னு சொன்னாங்க. 1944. எத்தனை நாளைக்கு நம்ம இன்னும் மனு கொடுத்துட்டு இருப்பது? நம்மளும் மனு வாங்கிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்ட்டு அண்ணாவின் சிந்தனையில் உருவாகுது. அப்போ அண்ணா ஒரு தனி இயக்கத்தை களம் காணுகிறார். அது 1949 செப்டம்பர் 17 வந்து கட்சி துவங்குகிறார். அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். 1972 திமுகவில் இருந்தால் அண்ணா திமுக வருகிறது. 1994
திமுக மதிமுக இருக்கிறது. இப்போ மதிமுகவிலிருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்ட காரணத்தினால் மதிமுக நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இயக்கத்தோட பேர் என்ன? அது ஒரு 15 பேர் கொண்ட குழு. இயக்கத்துடைய மூத்த முன்னோடியாக இருந்த தியாக வேங்கன் புலவர் செவந்தியப்பன் தலைமையில் ஒரு குழு அறிவிச்சிருக்கிறோம். அவங்க தான் அந்த பெயரை அறிவிப்பாங்க. ஆக 109 ஆண்டுகளுக்கு முன்னால் நவம்பர் 20, 1916ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட அந்த இயக்கத்துடைய நீட்சியாகத்தான் நாங்கள் துவக்கப் போகின்ற இயக்கம் இருக்கும். நாங்கள் திராவிட இயக்கத்தின் வார்ப்பு என்பதை, அந்த லெகசி என்று சொல்லப்படுகின்ற அதை நாங்கள் தூக்கி செல்ல இருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன சொல்ல போறீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, எங்களுக்கான தலைவர் யார் என்று கேட்டால் எங்களுக்கு தத்துவம் தான் எங்களுக்கு தலைவராக இருக்கும். எங்களுக்கு வழிகாட்டி யார் என்று கேட்டால் எங்களுடைய லட்சியங்கள் தான் எங்களுடைய வழிகாட்டி. உங்களுடைய பாதை எதுன்னு கேட்டால் எங்களுடைய திராவிட இயக்கத்தின் கருத்தியல் தான் எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கும். ஆக தெளிவான பாதையில், தெளிவான சிந்தனை ஓட்டத்தில், தெளிவான தொலைநோக்கு பார்வையில் இந்த இயக்கம் நிச்சயம் நடைபோடும் என்பதற்கு சாட்சியாகத்தான் நான் சொன்ன இந்த நீண்ட நெடிய வரலாறு. இந்த வரலாற்றோட நாங்கள் போவோம். இந்த வரலாறு போய் நாக்பூர் ப்ராடக்ட் துரைகிட்ட கேளுங்க, ரொம்ப அழகாக சொல்லுங்க. அதே தான் ஒரு சின்ன சந்தேகம். எங்கள் தத்துவம் தான் தலைவர் சொன்னீங்க இல்லையா, அது கண்டிப்பாக ஒரு விமர்சனம் ஒன்று வரலையா? ஒரு தலைவராக இருக்க கூட தகுதி இல்லாதவர் எப்படி இங்கே இருந்திருக்க முடியும், இப்படி ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருப்பார் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை கண்டிப்பாக வைப்பார்ல நீங்கள்? அதில் என்னன்னா, திராவிட இயக்கத்தில் மட்டும்தான் அந்த தனி மனித வழிபாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த நிலைப்பாடுகள். உலகத்தில் இருக்கிற எந்த இயக்கங்களும் தத்துவங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு முதல் நோக்கமாக இருக்கும். கம்யூனிசத்தில் நீங்கள் எடுங்க, அவங்களுடைய தத்துவங்கள் தான் அவங்களுக்கு தலைமை. இது வரும் போகும், தலைமைகள் வந்து போகும், மென்மைக்கும் பட் ஐ வில் கோ ஆன் ஃபார் எவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வற்றாத ஜீவநதி போன்று தத்துவங்கள் என்பது ஜீவநதி. இது யுகங்கள் தோறும் கடந்து கொண்டே போகும். அதுக்கு தலைமைகள் மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரமான தலைமையானா இல்லை, அது மாற்றத்துக்குரிய ஒன்று. எனவே தத்துவம் நிலையானது. அந்த தத்துவத்தை தான் எங்களுக்கு நோக்கமாக வைத்திருக்கிறோம். இயக்கங்கள் கூட மாறி மாறி வந்துட்டு இருக்குது, நான் சொல்லிட்டு வந்தேன்ல. ஆனால் தத்துவம் என்னன்னு கேட்டால், நீதி கட்சி என்ன சொன்னதோ அதுதான் இன்னைக்கு வரல நாங்கள் பின்பற்றுறோம். தந்தை பெரியார் என்னது எதற்காக போராடினார்? வகுப்பாறை பிரதித்துவம், இடஒதுக்கீடு, சமூக நீதி, இதை நோக்கி தான் நாங்கள் எங்களுடைய பயணம். ஈழத்தமிழ் பிரச்சனை, இதுக்காகத்தான் நாங்கள் போராடுவோம். தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமை, இதுக்காகத்தான் நாங்கள் போராடுவோம். இதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இதுதான் வெல்ல வேண்டும். தனி மனிதனுடைய வெற்றி என்பது அல்ல, ஒரு இயக்கத்தின் வெற்றி தான் மகத்தான வெற்றியாக இருக்கு. 2026 எத்தனை தொகுதிகளில் உங்க இயக்கம் போட்டியிட வாய்ப்பு இருக்கு? 234 தொகுதி எங்கள் தொகுதியாக நினைச்சதை நாங்கள் போட்டியிடும். நாங்கள் போய் வேலை செய்ய போகிறோம். நாங்கள் தேர்தல் வேட்பாளர் இல்லை, நாங்கள் தேர்தலை கணக்கில் கொண்டு களத்துக்கு வந்தவர்கள் அல்ல. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை, குறிப்பாக உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். நாங்கள் உடனடியே நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கத்தை களம் கட்ட போகிறோம். இன்னைக்கு நாங்கள் நினைச்சும் கூட கிடையாது. என்னுடைய உயரம் என்ன, நான் யார் என்பதை நான் முழுமையாக உள்வாங்கியிருக்கேன். நான் ஒரு போராட்டக்காரன், அவ்வளோதான். தலைவர் சொன்ன எல்லா போராட்டங்களும் நடத்தி முடிச்சிருக்கிறோம், வெற்றிகரமாக நடத்தி இருந்திருக்கிறோம். இயக்கத்தோழர்களை அவருடைய சுதந்திரங்களில் பங்கேற்கிறோம். அதுதான் ஒரு இயக்கத்துடைய கடமைப்பாடாக இருக்குமே, அதை தான் நான் செய்து வந்திருக்கிறேன். நான் மறுமலர்ச்சி திமுகவில் நீடிக்கணும்னு நினச்சேன். அந்த 5 பேருடைய ஈகம் வீணாகி, மறுமலர்ச்சி விலகி, மகன் திமுக என்று மாறி, திரும்புவாத இயக்கமாக மாறி, அதிலும் அந்த கொள்கை பிடிப்போடு இருக்கின்றவர்களாம் வெளியேற்றணும்னு சொல்லி என்னை வெளியேற்றியதற்கு பின்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த கொள்கையை நாங்கள் தூக்கி பிடிச்சாகணும். இது ஒரு 32 ஆண்டு காலம் பிடித்தாச்சு. எங்கள் முப்பாட்டம் பிடிச்ச அந்த தீபத்தை நாங்கள் தூக்கி ஓடணும், அது எங்களுடைய கடமை. எனவே அதை நோக்கி தான் நாங்கள் ஓடுவோம். அதால் தொகுதிகள் என்பது அல்ல. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக அண்ணன் தலைவர் தளபதி தலைமையிலான திராவிட மாடல் பொற்கால ஆட்சி நீடிக்க வேண்டும், நிலைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நீங்கள்லாம் வெளியேறிய பிறகு மதிமுகவின் எதிர்காலம்? வெளியேறவில்லை, வெளியேற்றப்பட்டோம். நான் என்ன கட்சியிலிருந்து வெளியேற்றிருக்காரு. மதிமுகவின் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? அதான் மகன் திமுகவா ஆயிடுச்சு. இனிமேல் அதை பற்றி நம்ம ஏன் யோசிக்கணும்? அது மகன் திமுக, இனி மறுமலர்ச்சி இல்லை. மகனுக்காக ஒரு கட்சி உருவாக்கணும்னு நினைச்சாரு, உருவாக்கிட்டாரு. அந்த 5 பேர் இறந்தவருடைய ஈகம் வீணாக போச்சு. அவர் சொன்னதெல்லாம் எல்லாம் நம்பியிருந்தாங்க. அந்த பேச்சு எல்லாமே அது காற்றோடு கரைந்து போகின்ற அது உணர்வு இல்லாத ஒரு பேச்சாக இறுதியாக போனது என்பது கவலைக்குரிய ஒன்று தான். ஏன்னா ஒரு லட்சியத்தை தாங்கிய ஒரு தலைவராக நாங்கள் அவரை பார்த்தோம். ஒரு புரட்சியை தீர்மானிக்க போகின்ற தலைவராக இருக்க போகிறார்னு நினைச்சோம். அவர் எப்போ வன்னிக்காட்டில் சென்று அந்த விடுதலை புலிகளுடைய கரத்தை பற்றி இங்கே வந்தாரோ அப்போல்லாம் இவர் தான் தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலத்துக்கு பிறகு கொண்டு எங்களுடைய ஆதிஷ்ட நாயகன் நாங்கள் நினைச்சோம். எங்களுடைய ஆதிஷ்ட நாயகனாக வைகோ இன்றாலும் இருக்கிறார். அவருடைய மகனுடைய ஆதிஷ்ட நாயகன் யாருன்னு கேட்டால் கெஜ்ரிவால்னு இப்போ சொல்லிட்டு இருக்கிறார். எங்களுக்கும் அவருக்குமான வேறுபாடு இதுதான். அவருக்கு வழிகாட்டி கெஜ்ரிவால், எங்களுக்கு வழிகாட்டி வைகோ. மதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு
திமுகவிலையும் சேர்ந்திருக்கலாம், அதிமுகவிலையும் சேர்ந்திருக்கலாம், இல்லை நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளையும் சேர்ந்திருக்கலாம் உங்கள் தத்துவத்தின் அடிப்படையில். ஏன் தனி இயக்கம்? இல்லை, இப்போ நாங்கள் உடனடியாக நாங்கள் விரும்புறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, திமுகவில் எங்களுடைய கருத்தியல் ரீதியாக நீங்கள் பார்க்கணும்னா ஒரு சேஃப் ஜோன் நீங்கள் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து திமுக தான். இல்லை, அதுக்கு தடையாக அங்கே வைகோ அங்கே இருக்காரு அப்படின்றதெல்லாம் நீங்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறீங்களா? நீங்கள் வந்து 2021 நாங்கள் எப்படி மதுராந்தகம் தொகுதியில் சட்டமன்றத்தில் போட்டிட்டோமோ அதுபோல் பல்லடம் தொகுதியில் போட்டியிட்ட பேர் வந்து பல்லடம் தொகுதியில் போட்டியிட்டவர் முத்துரத்னம் சகோதரர். 6 பேர் அன்றைக்கி 2021 நாங்கள் வகுத்திருந்த கட்சி துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அடிப்படை உறுப்பினர்கள் நாங்கள் வந்து சென்னையில் ராஜினாமா பண்ணிட்டு எங்கள் ராஜினாமா கடிதத்தை தலைவர் வைகோவோட கொடுக்குறோம். அந்த ராஜினாமா கடிதத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எங்களை தாயகத்திலிருந்து மதிமுக தலைமை அலுவலகம் தாயகத்திலிருந்து அவர் வண்டியில் ஏற்றிட்டு நேராக அண்ணா சாலையில் இருக்கின்ற திமுகவுடைய தலைமை அலுவலகம் அறிவாலயத்தில் போய் நிற்கிறார். அறிவாலயத்தில் இருக்கிற திமுகவுடைய தலைவர் அந்த தளபதியோட எங்கள் 6 பேரையும் ஒப்படைக்கிறார். அவங்க எங்களுக்கு உறுப்பினர் கார்டு கொடுக்குறாங்க. நாங்கள் திமுக உறுப்பினர். ஏன்னா உதயசூரியன் சின்னத்தை நிற்கணும்னா நீங்கள் மதிமுக வந்து அங்கே போய் நிற்க முடியாது. நாங்கள் திமுக உறுப்பினர் ஆகிட்டு 1 வாரம் கழிச்சு தான் எங்களுக்கு வந்து உதயசூரியன் சின்னம் எங்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. அப்போ நாங்கள் யார்? திமுக. 4 பேர் வெற்றி பெற்றாங்க. அவங்க இன்னும் திமுக உறுப்பினர் தான். 2 பேர் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். ஒன்று நான், இன்னொன்று சகோதரர் முத்துரத்னம். நான் என்னுடைய உறுப்பினர் பாரத்தை கார்டை நான் வந்து புதுப்பிச்சுட்டு நான் மதிமுக ஆகிட்டேன். இப்போ முத்துரத்னம் அவர் யாருங்கன்னா அவர் திமுகவிலே நின்றுட்டார். அவர் இப்போ போய் முதலமைச்சர் போய் பார்த்ததுக்கு அவர் எப்படி சந்திக்கலாம், அவர் எப்படி பார்க்கலாம், ஒரு கட்சியில் இருந்து எப்படி நீங்கள் கூட்டில் இருந்து நீங்கள் எப்படிலாம் சேர்க்கலான்ட்டு அவங்ககிட்ட இருக்க அந்த எடுபடிகள்லாம் வச்சு பேச வச்சாங்க. அப்போது ஒரு கருத்தியல் ரீதியாக புரிந்து கொள்ளாத ஒரு இடத்துல மகன் திமுக இருக்கிற காரணத்தினால் நாங்கள் போய் அங்கே நிற்கின்ற போது கூட்டணியில் பிரச்சனை வரக்கூடாது. நாங்கள் ஒன்றும் இல்லை, தேர்தலில் போட்டியிடாத கட்சி திராவிடர் கழகம், அது தாய் கழகம். திராவிட இயக்கத்துடைய தாய் கழகம் திராவிடர் கழகம். RSS உடைய தாய் கழகம் நாக்பூர். இப்போ நான் திரும்ப சொல்வதற்கான காரணங்கள் நாக்பூர் ப்ராடக்ட் மதிமுக இருக்குது, மகன் திமுக இருக்கிறதால் தான் நான் சொல்கிறேன். அப்போது தேர்தலில் போட்டியிடாத மாண்புமிகு ஆசிரியர் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்களை நான் போய் சந்திச்சது எங்களான உரிமை. அவர் எப்படி சந்திக்கலாம், இவங்க எப்படி போகலாம், இந்த கேள்விகளை வைக்கிறாங்க. அப்போது அவரை சந்திச்சதுக்கே இவ்வளோ தூரம்னா இப்போ நாங்கள் போய் இந்த நேரத்தில் இப்போ திமுக எங்களை சேர்த்துக்கிச்சுன்னா எவ்வளோ பெரிய அவதூறு சொல்லிட்டு போகிறோம். அவங்க ஏற்கனவே திட்டங்கள் வகுத்து வெளியேற்றப்பட்ட பிறகு தானே நம்ம சந்திக்கிறோம். அது கூட கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி? ஒரே ஒரு நிமிஷம், நீங்களே இப்போ ஒரு ஃபோன் ஒன்று போட்டு நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு கட்சி தலைவர் சொல்கிறேன், அவருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி மல்லை சக்தி அவங்களை சந்திக்க வரணும்னு நினைக்கிறாரு, கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேளுங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஆசிரியர் வீரமணி சந்திச்சதுக்கு அப்புறம் சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இப்போ ஃபோன் பண்ணின்னு இருக்காங்க. அது எப்படி நீங்கள் சந்திக்கலாம் அவரை, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறால அப்படி இப்படின்னு எகிரின்னு இருக்காங்க. ஐயா நல்லக்கண்ணையா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு. சில ஒரு 2 என்னை நீக்குவதற்கு முன்பாக நான் அவரை போய் பார்த்து அவர்கிட்ட வாழ்த்து வாங்கினது எனக்கு பொன்னாடியெல்லாம் போத்தி அமிச்சாரு. அதையே கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அது நான் ஐயாவை நாங்கள் எப்படிலாம் பார்த்தோம், எப்படி நினச்சோம், அவனுக்கு பொன்னாடியெல்லாம் போத்து தலையெல்லாம் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு, இது எந்த விதத்தில் நான் அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு ஒரு பாசிச சித்தாந்தத்தோடு இன்னைக்கு மகன் திமுக இருக்கிறது. எனவே எங்களால் திமுகவுக்கு எந்த தர்ம சங்கடம் வந்து விடக்கூடாது, கூட்டணியில் நெருடல் வந்து விடக்கூடாது. எனவே எங்களுடைய ஆதரவு நாங்கள் உழைச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். அதால் எங்களுடைய தேர்வு திமுகவாக இருந்தாலும் திமுகவில் போக முடியாத சூழலை இன்றைக்கு மகன் திமுக உருவாக்கி இருக்கிறது. எனவே எங்களுடைய கருத்தியலை பேசுவது எங்களுக்கு ஒரு இயக்கம் தேவை. அந்த இயக்கத்திற்காகத்தான் இப்பொழுது நவம்பர் 26 109 ஆண்டுகளுக்கு முன்னால் 1916 நவம்பர் 20 எந்த இயக்கம் துவங்கப்படுவதோ அதே நாளில் நாங்கள் துவங்க போகிறோம். அந்த 109 ஆண்டுகால வரலாற்றை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக நாம் எதிர்காலத்தில் இந்த இயக்கம் குறித்து பேசுகின்ற போது, அந்த பாரம்பரியம் என்பதை சொல்லுகின்ற போது தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தொட்டு பேசிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு பயணமே துவங்கும். ஆக அந்த பண்பாட்டோடு அந்த கலாச்சாரத்தில் நாங்கள் வருகிறோம் என்பதை நிரூபிக்கிறதான் எங்களுடைய நிலைமை. இயக்கம் காண்பது எனக்கு என்னுடைய தனிப்பட்ட தேவை என்பது அல்ல, இது ஒரு பொதுவான சிந்தனை ஓட்டத்தில் நாங்கள் எதிர்காலத்தில். துரை வைகோ அவர்கள் இன்னொரு கடுமையான ஒரு விமர்சனத்தையும் உங்க மேல இன்னொன்னு தயவு செய்து சொல்ல, அவர் துரைன்னு மட்டும் சொல்லுங்க, வைகோன்னு கூப்பிடாது. அந்த வைகோ என்ற பேர் வைப்பதற்கு தகுதி இல்லாத பாசிசம் நீங்களும் இப்ப திணிக்கிறீங்க இல்லையா? ஆமா, கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அவங்க அப்பா தலைவரை தாண்டி தந்தைன்னு ஒருத்தர் இருக்காரு. இல்ல, தந்தை என்பது இனிஷியல் என்ன போட்டுங்க, வி வைகோ, வி துரைன்னு போட்டுங்க. துரை வைகோன்னு போடுறது தகுதி இல்லாத ஒரு மனிதர் அவர்.
ஏன்னா இல்ல அப்போ அந்த பேரை வந்து மல்லை சத்யா வைகோ அப்படின்னு இனி வரும் காலங்களில் நானே வச்சுக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்க தோழர்கள் வந்து பல பேர் அந்த பேருக்கு பின்னால வைகோன்னு வைப்பாங்க. நான் சொன்னேன் அந்த தகுதி இல்லைடா உங்களுக்கு, நீங்க அந்த பேர் வைக்காதீங்க அப்படின்னு. நான் அந்த கருப்பு துண்டு போறவங்களை கூட அதுக்குன்னு ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ துரை என்கின்ற மனிதருக்கு பண்பாடு கிடையாது, நாகரிகம் கிடையாது, கலாச்சாரம் கிடையாது. அது ஒரு நாக்பூர் ப்ராடக்ட். அதுக்கு போய் வைகோன்ற அந்த திராவிட இயக்கத்தின் பேரை சேர்க்கவானா என்பது என்னுடைய வேண்டுகோள். இப்போ நீங்க கேளுங்க. நம்ம துரை அவர்கள் இன்னொரு கடுமையான விமர்சனத்தையும் அவங்க மேல வச்சிருந்தாரு. மாமல்லபுரத்துல போயிட்டு அவரோட பேரை கேட்டாலே அவர் ஒரு கெட்ட பேர் தான் இருக்கு, ஒரு 1000 ஓட்டு வாங்குற கெப்பாசிட்டி, கவுன்சிலர் கெப்பாசிட்டி கூட அவருக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தாரு. அப்படிதான் அங்க சூழல் இருக்கா? தோல்வி என்ற குழந்தையை உரிமை கொண்டாடுவது எவனும் வரமாட்டா, அது அனாதை குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஆக அந்த தோல்வி என்பது எதற்காக நடந்தது என்பது வைகோவுக்கு தெரியும். நான் என்ன சமூக சீர்திருத்தத்தை அந்த ஊர்ல செய்திருக்கிறேன் என்பது தெரியும். மாமல்லபுரத்துடைய நிர்வாகத்தில் நான் இருந்தபோதுதான் 1644 பேரூராட்சிகள் அப்ப இருந்தது. திமுக ஆட்சி. மதிமுகவை சார்ந்த நான் கொடை சின்னத்தில் போட்டிட்டு நான் பேரூராட்சி தலைவனாக ஜெயிச்சவன். அந்த பேரூராட்சி தலைவனுக்கு தான் ஆட்சியோட முடிவில் எது சிறந்த நிர்வாகத்திற்கு, நகராட்சி மாநகராட்சிக்குன்னு எடுக்கும்போது வணக்கத்திற்கு மேயராக தலைவர் தளபதி அவர்கள் அப்போது மேயராக இருந்தார். அவருக்கு சிறந்த பேரூராட்சிக்காக பிறந்த மாநகராட்சிக்கு விருது வாங்குறாரு. சிறந்த நகராட்சிக்கான விருது ஒருத்தர் வாங்குறாங்க. பேரூராட்சியுடைய சிறந்த பேரூராட்சி 644 பேரூராட்சிகள் சிறந்த நிர்வாகத்திற்காக விருது பெற்றவன் மல்லை சத்யா. இது துரைக்கு தெரியணும், ஏன்னா அவருக்கு எல்கேஜி, அவருக்கு தெரியாது. அதே மாதிரி புகழ்பெற்ற இந்தியா டுடேன்னு ஒரு பத்திரிகை 2004ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய ஆளுமைகளை அடுத்த தலைமுறைக்கான தலைவர்கள் அடையாளம் காணுகிறது. அந்த தலைவர்களில் ஒருவர் தான் இன்றைக்கு இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான தலைவர் தளபதி அவர்கள். அந்த தலைவராக இருந்தவர் தான் இன்றைக்கு துணை ஜனாதிபதியாக இருக்கின்ற அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அந்த அடையாளம் காட்டப்பட்டவர் தான் EVK சுலங்குவன், EVK இப்ப இருக்கிற GK வாசன், மத்திய அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன், அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் மோகன், நினைவில் வாழ்கின்ற மோகன், பாலபாரதி சட்டமன்ற உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் C மகேந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரவில் இன்னைக்கு தலைவராக அண்ணன் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள், அதிமுக இந்த 2 பேர், ஒன்றான ஜெயக்குமார் அப்போது அமைச்சர், ஆனால் அவங்க வாங்கறதுக்கு வரல, காரணம் ஆட்சியில் இருந்த காரணத்தினால். இன்றைக்கு இருக்கின்ற பிஜேபி தலைவர், அப்போது அதிமுக அமைச்சர் நயனா நாகேந்திரன், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இப்பொழுது தலைவராக போட்டி நடந்து கொண்டிருக்கின்ற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். இந்த 14 பேருடன் அந்த இளம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் எளியவன் நான், மல்லை சத்யா என்பதை எல்கேஜி துரை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும். முதல்ல அரசியல் படிங்க, தமிழ்நாட்டில் யார் யார் என்னென்ன நிலைமையில் இருக்கான்னு தெரிஞ்சுங்க. உங்களுக்கு ஆகலை என்பதற்காக நீங்க பேசக்கூடாது. ஆனால் நீங்க ஆகலைன்னு பேசும்போது நாங்களும் பேசுவது தயார். ஆனால் உங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் அந்த தரத்தை டிக்கெட்லாம் நாங்கள் போக மாட்டோம். எங்களுக்குன்னு ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கிறது. அந்த பண்பாட்டோடு நாங்கள் வருவோம். சிறந்த பேரூராட்சி மன்ற தலைவராக விருது பெற்றவன், தமிழ்நாட்டுடைய இளம் அரசியல் தலைவராக இந்தியா டுடே என்ற புகழ்பெற்ற பத்திரிகை எனக்கு கொடுக்கப்பட்ட விருது. இப்படி எண்ணற்ற விருதுகளை பெற்றுக்கொண்டு வந்தவன். இது சமூகம் எனக்கு தந்திருக்கின்ற அங்கீகாரம். நாக்பூர் ப்ராடக்ட் எனக்கு விருது கொடுக்கக்கூடாது, அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லை. ஒரு தந்தை பெரியார் தான் சொல்வார், உன் எதிரி உன்னை விமர்சிக்கிறான் என்று சொன்னால் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பது பொருள் என்று சொன்னார். கருத்தியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக துரை எங்களுக்கு எதிர்நிலையில் இருக்கிறார். அவர் எங்களை ஆதரித்து ஒருவரும் பேச மாட்டார். அவர் பேசுறாருன்னா, எங்களை எதிர்த்து பேசுறாரு, நாங்கள் சரியான திசையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்பது பொருள். காலம் அது என்னன்றது தீர்மானிக்கும். ஒரு பொதுநல சேவகன் இப்ப நீங்க துரைக்கு போடுங்க, அவர் வாட்ஸ்அப் காலில் மட்டும்தான் பேசுவார். அது யாருக்குன்னா தனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் கிட்ட தான் பேசுவோம், மற்றெல்லாம் பேச மாட்டார். அவங்க உதவியாளர்களே ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். இப்போ என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, எந்த தொலைபேசி அழைப்பாக தான் இப்போ நான் அந்த ஃபோனுக்கு பதில் சொல்லுவேன். ஏன்னா என்ன ஆபத்தோ என்ன பிரச்சனையோ என்ன காரணத்துக்காக ஃபோன் பண்ணுறாங்களோ அது அவசரத்துக்கான தேவைகளுக்காக தானே. சும்மா கூத்து கதாகால விஷயம் பண்ணுறதுக்காக ஃபோன் வச்சுருக்கோம், இல்லை அவசர தேவைக்கு. அப்போ கட்சிக்காரன் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைன்னு கூப்பிடுவான், மருத்துவமனையில் இருக்கிறேன்னு சொல்லி கூப்பிடுவான், இல்லை இந்த வேலை வாய்ப்பு வேணும்னு சொல்லுவான், இல்லை நான் இந்த மாதிரி இந்த இடத்துல தவறி போயிருக்கிறேன், எனக்கு இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் உதவி கேட்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் தொலைபேசி நீங்கள் அட்டன் பண்ணணுமா இல்லையா? நீங்கள் பேசணும் தானே. ஆனால் துரை நீங்கள் பேசுவாரா? பேச மாட்டார். அவர் வாட்ஸ்அப் காலில் மட்டும்தான் பேசக்கூடியவர். அது அவருக்கு தேவைப்பட்டவங்க மட்டும் தான் பேசுவார்.
அதிலும் டொனால்டு ட்ரம்ப்பு, புதினு, சீனாவோட அதிபர் ஜி ஜின்பிங் இவங்க கிட்ட தான் ஃபோனில் பேசுவார். மற்றவங்களாம் பேச மாட்டார். அவ்வளோ பெரிய தலைவர் அவர். அதால் ஒரு புரிதல் இல்லாத ஒரு மனிதர் அவர். அதால் அவர் அந்த இதுக்கு அந்த வல்லமை எதுவும் இல்லைன்றது தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட ஒன்று. அதால் நான் பேசினது என்பது ஃபோன் வந்ததுன்னா என்ன பிரச்சனை நான் பேசுவேன். நான் யாருக்காக ஃபோன் பண்ணி கேட்டேன்னா இல்லை. இங்கேயும் இன்னொரு குற்றச்சாட்டை சொல்கிறேன். தலைவர் வைகோ அவருக்கு பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் பேசும்போது அமெரிக்காவில் நிக்சன் அரசு வாட்டர் கேட் ஊழலில் தொலைபேசி ஒட்டு கேட்டது என்று குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ஆட்சி பறிக்கப்பட்டதுன்னு சொல்வார். அங்கிருந்து நேராக பெங்களூருக்கு வருவார். இந்திய நாட்டுடைய சிறந்த முதலமைச்சர்ல ராமகிருஷ்ணகிட்டே ஒருத்தர். அவரு தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் காரணமாக. அது பெரிய விவாதமா பாராளுமன்றத்தில் பேசினவர் தலைவர் வைகோ அவர்கள். அப்ப என்னுடைய தொலைபேசி நீங்க எப்படி ஒட்டு கேட்டீங்க? எவ்வளவு பெரிய தவறை நீங்க பண்ணியிருக்கீங்க. ஒரு தகவல் தொடர்பை நீங்கள் தவறான பாதையில் பயன்படுத்தி நான் யாராருக்கிட்டலாம் பேசணுன்றது நீங்க ஒட்டு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு உளவாளி. நீங்க உன்னுடைய நிழலை கூட ஒரு நம்பாத ஒரு செயல்பாட்டாளர். ஒரு இயக்கத்தின் ரத்தமும் சதையுமாகிறது 32 காலம் என்னுடைய வசந்த காலத்தை இழந்து அந்த தலைவன் என்று கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமாக ஏறக்குறைய ஆண்டுக்கு 50,000 கிலோமீட்டர் நான் பயணம் செய்தேன் என்னுடைய வாகனத்தில். எல்லாத்தையும் இழந்து கடைசி வரை அந்த தலைவனோட இருக்கணும் போது அவர்கிட்ட பேசினேன் இவர்கிட்ட பேசணும்னு சொல்லி நொண்டி சாக்க சொல்லி என்னை வெளியேற்ற நினைக்கிறது பாசிச சிந்தனை. இதுக்கே துரை மேல வழக்கு போட்டு ஒரு சிறையில் தள்ள முடியும். நடப்பு அரசியல் பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி. ரகரம் தொலை நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு முன்னால் மீண்டும் ஒரு சந்திப்பு. இந்த சந்திப்பு இன்னும் தொடர வேண்டும். வருகின்ற நவம்பர் 20ஆம் தேதி நாங்கள் துவங்க போகின்ற இயக்கமும் கட்சிக்கும் உங்களுடைய நல்லாதரவு தர வேண்டும். நாட்டு மக்கள் எங்களுக்கு நல்லாதரவு தருகின்ற விதத்தில் நீங்களும் எங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். காரணம், இயக்கமா தலைவனா என்று வருகின்ற போது இதுவரையிலும் இயக்கம் தலைவன் என்று இருந்த காலகட்டத்தில் பொது சமூகம் ஒரு தொண்டன் மீது இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்து எனக்காக வாதாடியது தமிழ்நாட்டுடைய ஊடகங்களும் அரசியல் நெறியாளர்களும் தான். அதற்கு நான் எங்களையும் என்றும் நன்றி கடன் பட்டிருப்போம். மீண்டும் ரகரம் நேயருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.